வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான வாசனையான பூண்டு அடை பார்ப்போம். இதுக்கு ஒரு 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன். முழுசாக போட்டால் சிக்குங்கிறதுனால மிக்சியில் ஒரு சுற்றி போட்டிருக்கேன். உப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை முதல்ல அரைச்சிப்போம். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். இது ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி 2 ஸ்பூன், அது கூட சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிடி முருங்கைக்கீரை உருவி வச்சுப்போம். ஒரு 20 வெங்காயம், 10 பல் பூண்டை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், அந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக பூண்டை போட்டு சும்மா ஒரு பெரட்டணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க மாவில் மஞ்சத்தூள், வதக்கின கீரை கலவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி ஊற்றி எடுக்க வேண்டியது தான். நல்லா சுவையாக வாசனையாக மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.